அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லப்பட்டபடி நீர் எங்கள் மெய்ப்பராய் இருந்து ஆண்டவரே குறைவில்லாம நடத்துகிறீர். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 18வது அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு, இந்த முந்தின அதிகாரத்துல இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்றத தியானிச்சோம். இத ஜெபம் முடிச்ச பிறகு சீசர்களோடு கூட சேர்ந்து கெதரோன்ற ஆற்றுக்கு போறாரு. அங்க ஒரு தோட்டம் இருந்தது. அதுல அவரும் அவர் சீஷர்களும் பிரவேசித்தார்கள். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த யோவான்ல. ஆனா மத்தேயு 26வது அதிகாரம் 36வது வசனத்துல கெத்சமனேன்ற தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கெத்சமனேனா என்ன செக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப பிழியப்படுற இடம், என்ன பிழியப்படுற இடம். அந்த இடத்துல இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பிரவேசித்தார்கள். உள்ள நுழையிறாங்க, தோட்டத்துக்குள்ள நுழையிறாங்க. இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தார். அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு போகிறதுனால யூதாஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த இடத்தை தேடி வரான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு, யூதாஸோட கூட யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. போர் சேவகர்கள் அப்படின்றது ஆளுகை செய்கிற ரோம போர் சேவகர்கள், அரசியல்ல தலைவர்களுக்கு அடியாட்களாய் இருக்கக்கூடிய போர் சேவகர், சோல்ஜர்ஸ். பிரதான ஆசாரியர் பரிசேயர், இவங்க ஆவிக்குரிய தலைவர்கள், அவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே 7வது அதிகாரம் 32வது வசனம், இந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர் இந்த கூட்டம் ஏற்கனவே போர் சேவகரை அனுப்பி இயேசுவை பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. ஆனா அவங்க போயிட்டு இயேசுவோட பேச்சை கேட்டுட்டு அவர் கரெக்டா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அவரை பிடிக்காம திரும்பி வந்துட்டாங்க. அதே போர் சேவகர்கள் இப்ப பிரதான ஆசாரியரால் அனுப்பப்பட்ட போர் ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு யூதாஸ், அரசியல்ல தலைவர்களுக்கு கீழே இருக்கிற போர் வீரர்களையும் ஆவிக்குரிய தலைவர்கள்ல அவங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரரையும் கூட்டிட்டு இங்க பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். கையில தீ பந்தங்கள், தீவட்டி இதெல்லாம் இருந்துச்சு. ஆயுதங்கள் கையில இருந்தது. இந்த தீவட்டி தீ பந்தங்கள் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த வெளிச்சத்துல பிடிக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தது. இருள் நிறைந்த நேரத்துல அவங்கள பிடிக்கிறதுக்காக, இயேசுவை பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆயுதங்கள் தப்பிச்சு போகும்போது அதை பிடிக்கிறதுக்காக, அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இயேசுவுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றத, தனக்கு நேரிட போகிறத எல்லாவற்றையும் அறிந்து, இது தேவனுடைய சித்தம், உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்க போறோம் அப்படின்ற சிலுவை மரணத்தை குறித்து நன்கு அறிந்திருந்தார். அதனால எதிர்கொண்டு போய் அவரே தைரியமா அத எதிர்கொண்டு போறார். ஆனா அதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். முதல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்
ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அடுத்து பிதாவோட சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்ச போது தேவன் பலப்படுத்தி ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. அந்த சிலுவை மரணத்தை எதிர்கொண்டு போய் அவங்கள அந்த உபத்திரவத்தை சகிக்கிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அந்த பயப்படாம எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அந்த வந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறார், யாரை தேடி வந்தீங்க? அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். நீங்க தேடுகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். காட்டி கொடுத்த யூதாசும் அவங்க பக்கத்துல இருந்தான். ஆனா இந்த யூதாஸ் இயேசுவின் சீசர்கள்ல ஒருத்தன். சீசர்களோடு நிற்க வேண்டிய யூதாஸ் இப்ப எதிரிகளோடு சேர்ந்து நிக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனோட ஆளுகைக்கு உட்பட்டு அவனோட திட்டத்தை நிறைவேற்றும்படியே யூதாஸ் தன்னை விற்று போட்டான். பண ஆசையினால இந்த காரியத்தை செய்தான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான் இயேசு அப்படின்னு இயேசு தன்னை வெளிப்படுத்தி காட்டின உடனே என்று சொன்ன உடனே அந்த சத்தம் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சத்தத்துல உள்ள தேவனுடைய வல்லமை அவர்களை பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கீழே விழுந்துட்டாங்க. அதுல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். திரும்ப கேட்கிறார், யாரை தேடுறீங்க? அவர்கள் நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். திரும்பவும் அதே பதில தான் அவர்கள் சொன்னார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் நீங்க தேடுற இயேசு, நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த யோவான் சுவிசேஷத்துல 7 இடத்துல நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து இயேசு சொல்றத நம்ம பார்க்கலாம். 6வது அதிகாரம் 48வது வசனத்துல ஜீவாப்பம் நானேன்னு சொல்றாரு. 8:12 நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 9:10 நானே வாசல் சொல்றாரு. 10:11 நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. 10:36 திரும்ப தன்னை குறிச்சு சொல்றாரு. 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறத இங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நான் தான் அப்படின்னு அங்க சொன்ன உடனே என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். என்னதானே தேடி வந்தீங்க? இந்த கூட இருக்க தன்னுடைய சீசர்களை காப்பாற்றும்படியா இவங்களை போக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. நீர் எனக்கு தந்தவர்கள், பிதா எனக்கு தந்தவங்களை நான் ஒருத்தரையும் இழந்து போக மாட்டேன். இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 17வது அதிகாரம் 12வது வசனம். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அதனால நீர் எனக்கு தந்தவங்களை நான் ஒருத்தரை இழந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்களெல்லாம் போக விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். ஆத்திரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம பேதுரு உடனே செயல்படுகிறத பாக்குறோம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனோட வலது காத வெட்டி போட்டான். அந்த வேலைக்காரனுக்கு
மல்கூஸ் என்று பெயர். இந்த ஒரு அதிகாரத்துல மட்டும்தான் அந்த வேலைக்காரனோட பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்கள்ல இந்த வேலைக்காரனோட பெயர் சொல்லப்படல. ஆனா இதோட இதுல முடிஞ்சிருச்சு. ஆனா லூக்கா 22வது அதிகாரம் 50, 51 வசனங்கள்ல அந்த வெட்டப்பட்ட காதை இயேசு எடுத்து அவங்க மத்தியில அந்த காதை திரும்ப ஒட்டி அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். இங்க பேதுரு அவசரமா தவறா செயல்பட்டத இங்க பார்க்கிறோம். எப்படினாலும் இயேசுவ காப்பாத்தணும் அப்படின்றதுனால துரிதமா செயல்படுகிறான், தவறா செயல்படுகிறான். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை உரையில போடு, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இது தேவன் எனக்கு கொடுத்த திட்டம். ரட்சிப்பின் திட்டத்துல என்னுடைய பங்க நான் நிறைவேற்றணும். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் இது, அதை நான் பானம் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிதாவோட சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். எது பிதாவோட சித்தம் அப்படின்னா 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். உலக மக்களோட எல்லா பாவத்தையும் தன்மேல் இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையில அதற்குரிய தண்டனைய நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு வர வேண்டிய தண்டனைய இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் திட்டத்தை சிலுவையில நிறைவேற்றுகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, கெத்சமனேன்ற தோட்டத்துல இயேசுவும் சீஷர்களும் இருந்தாங்க. அந்த இடத்துல யூதாஸ் அறிந்ததுனால போர் சேவகர்களையும் பிரதான ஆசாரியருடைய ஊழியக்காரரையும் கூட்டி கொண்டு வந்தா. அவங்க யார தேடுறீங்க? இயேசு தைரியமா அவங்களோடு பேசுறாரு. யார தேடுறீங்கன்னு உடனே இயேசுவ அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அது அப்படின்னு தன்னை தைரியமா காட்டுறத தியானிச்சோம். ஆஹ் நான் தான் அவர் சொன்ன உடனே அவங்க பின்னாடி எல்லாரும் விழுந்துட்டாங்க. யூதாஸ் இயேசுடைய சீஷர்களோட இருக்க வேண்டிய யூதாஸ் பிசாசுக்கு தன்னை இடம் கொடுத்ததுனால எதிரிகளோட படையில அவன் இருந்தான் அப்படின்றத பார்த்தோம். திரும்பவுமா இயேசு அவங்கள பார்த்து யார தேடுறீங்கன்னு கேட்டோடனே இயேசுவை தேடுறோம் சொன்ன உடனே நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் அப்படின்றத பார்த்தோம். நான் என்னே தேடினீங்கன்னா இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய சீஷர்களுக்காக பேசுகிறத பார்த்தோம். பிதா எனக்கு தந்தவங்களை ஒருத்தரையும் நான் இழந்து போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின்படி அவர் செயல்பட்டார்னு பார்த்தோம். பேதுரு பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினா இயேசு பேதுருவை பார்த்து, இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இது தேவனுடைய திட்டம், அதை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ உன்னுடைய பட்டயத்தை உரையில போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தைரியமாய் செயல்பட்டதை தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய பலத்தை பெற்று கொண்டவர்களாய் பிரச்சனைகள்ல சோர்ந்து போகாம தைரியமாய் செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களுக்குரிய தண்டனைய நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுக்காய் உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். அதற்காமை துதிக்கிறோம். அதை ஆண்டவரே நாங்க விசுவாசித்து அந்த சிலுவையின் மூலம் அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய வல்லமையான கரத்துல எங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்களை
நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களுடைய பங்கை நிறைவேற்ற பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.